இது காதல்காரியின் காதல் பிழைகள், காதலும் காதல் நிமித்தம். வணக்கம். இந்த வார கதை சொல்லும் கவிதைகள் பகுதியில ஒரு வித்தியாசமான கதையை கேட்க போறோம். இதுக்கு காதல்னு பெயர் கொடுத்து ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்க வேணாம். இத கதைன்னு சொல்ல விரும்பல. ஏன்னா உண்மை சம்பவத்தை கதைன்னு சொல்ல முடியுமா? ஒருவேளை நான் சொல்றதால இத கதைன்னு சொல்லலாம். ரொம்ப அழுக்க வேணாம். வாங்க இந்த அழகான அத்தியாயத்துக்குள்ள போகலாம். நான் பிகாம் முடிச்சுட்டு வீட்டில் அக்கம் பக்கத்து குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுத்து என்னால் முடிஞ்ச உதவியை அப்பாவுக்கு பண்ணிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் தான் லோக்கல் லைப்ரரியனா டெம்பரவரியாக வேலை கிடைச்சிது. யாருக்கு தான் லைப்ரரியில் வேலை பார்க்குறது பிடிக்காது? எனக்கு ரொம்பவே பிடிக்கும். புக்ஸ்னால் அவ்வளோ இஷ்டம். அது எனக்கு வேலையாக தெரியலை. அங்கே என்ன போலவே ஒரு ஜீவன். அவனுக்கு பசி தூக்கம்லாம் இருக்குமானே தெரில. புத்தகத்தை விட்டு கண்ணு நகராதே. நானும் பெருசாக அவனை கண்டுகிட்டதில்லை. நானும் லைப்ரரியில என் ஒர்க்லாம் முடிச்சுட்டு புக்ஸ் கொஞ்ச நேரம் படிப்பேன். அந்த மாதிரி ஒரு நாள் காதலுக்கு மரியாதை படத்துல வர மாதிரி 2 பேரும் ஒரே புக் எடுக்க போய் அவன் எனக்கு விட்டு கொடுப்பான்னு பார்த்தா நானே அவனுக்கு விட்டு கொடுக்குற மாதிரி ஆச்சு. அப்புறம் அவனே அந்த புக்கை முடிச்சுட்டு என்னை தேடி வந்து கொடுத்தான். நிமிந்து கூட பார்க்காம கொடுத்துட்டு போனான். நானே அவனை நிறுத்தி பேச ஆரம்பிச்சேன். புக்ஸ்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டோ கேட்டேன். அது மட்டும்தான் துணை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த பதில் என்னமோ பண்ணுச்சு என்ன. அதுக்கப்புறம் நான் அவனை டெய்லி கவனிக்க ஆரம்பிச்சேன். லைப்ரரி விட்டு போறப்போ ஒரு டீ கடையில் நின்று டீ குடிப்பான். அவன் பக்கமா ஒரு வயசான முடியாதவர் இருப்பார். அவருக்கும் டீ வாங்கி கொடுத்துட்டு அவனும் டீ குடிச்சிட்டு அமைதியா உட்காந்துருப்பான். அவரும் பேசி நான் பார்த்ததில்ல. பொதுவாகவே அவன் யார்கிட்டையும் பேசுறதில்ல. இப்படியே தான் நான் அவனை கவனிச்சுட்டு இருந்தேன். அப்பப்போ அவன் எனக்கு லைப்ரரியில புக்ஸ் அரேஞ்ச் பண்றதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவான். ஒரு வார்த்தை கூட ஆனா பேச மாட்டான். ஒரு நாள் அவன் லைப்ரரி வரல. எனக்கு அன்னைக்குன்னு பார்த்தா அவ்வளோ வேலை. அவன் இருந்திருந்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அவன் மேலே ரொம்ப கோவம் வந்துச்சு. எங்கே தான் போய் தொலைஞ்சானோன்னு. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவனுக்கு என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு பதற்றோம். ஏன்னா கவர்மெண்ட் ஹாலிடே தவிர அவன் லைப்ரரி பக்கம் வராமல் இருந்ததே கிடையாது. அடுத்த நாள் அவனை பார்த்ததுமே கேட்டேன், ஏன் நேற்று வரல அப்படின்னு கேட்டேன். அவன் என்னை ஆச்சரியமாக பார்த்தான். இல்லை, நேற்று உங்களை காணோமே, அதான் கேட்டேன்னு மழுப்புன. ரூம் காலி பண்ண சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். அடுத்து என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ஆர்வம். பட் அவன் பிடி கொடுத்து பேசுறவனா தெரியல. நானே திரும்ப போய் இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்டேன். ஒரு ஃப்ரெண்டு ரூம்ல ஸ்டே பண்ணி இருக்கிறதா சொன்னான். உங்க நேட்டிவ் இது இல்லையா? ஃபேமிலிலாம் எங்க இருக்காங்க? அடுக்கடுக்கா கேள்வி கேட்டுட்டு போனேன். அமைதியா நிமிர்ந்து பார்த்தான். எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொன்னான். ஆமா, உங்க ஊரு? ஈழம்னு சொல்லிட்டு புக்குக்கு தலையை கொடுத்துட்டான். அவ்வளவுதான். நான் எந்த கேள்வியும் கேட்காம வந்துட்டேன். என்னால அங்க நிக்க முடியல. அன்னைக்கு முழுக்க அவன் நினைப்பு ரொம்ப படுத்துச்சு. அடுத்த நாள் அவனை பார்த்ததும் சிநேகமா சிரிச்சேன். எங்க பதிலுக்கு சிரிக்காம போயிடுவானோன்னு பயந்தேன். சிரிச்சான். அதுக்கப்புறம் நானே வாலண்டியரா போய் புக்ஸை பத்தி நிறைய பேச ஆரம்பிச்சேன். அவனும் புக்ஸ் பத்தி அவ்வளோ ஆர்வமா பேசுவான். நிறைய கைட் பண்ணுவான். எப்படி புக்ஸ் செலக்ட் பண்ணணும், எந்த மாதிரி புக்ஸ் படிக்கணும். இப்படியே நாட்கள் போச்சு. அந்த டைம்ல தான் என் க்ளோஸ் ரிலேட்டிவ் டெத் வரவும் என்னால் லைப்ரரி போக முடியல. வீட்டில் எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு போயிட்டோம். 4 நாள் கழிச்சு தான் ஊருக்கு வந்தோம். அதுவும் வீட்டுக்கு வர லேட் நைட் ஆச்சு. அன்னைக்கு நைட் ஆட்டோவில் வர்றப்போ என் தெருமுனையில் அவன் நின்றுட்டு இருந்தான். எனக்காக. என்னை பார்த்ததும் தலையை அசைச்சிட்டு கிளம்பிட்டான். அதுவரை அவன்கிட்ட இருந்து எந்த ஒரு சைனும் எனக்கு கிடைச்சதில்ல. அடுத்த நாள் நான் சீக்கிரமா லைப்ரரி போய் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவன் வந்ததும் என்னை பார்த்து அழகா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு புக் படிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் பக்கத்துல போய் பேசினேன். என்ன நேற்று வீட்டு பக்கம் அப்படின்னு கேட்டேன். நேற்று மட்டும் இல்லை, 3 நாளா அங்கதான் சுத்திட்டு இருக்கேன்னு சொன்னான். எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்? எனக்கு நினைவு தெரியறதுக்கு முன்னாடியே என் குடும்பம் என் கண் முன்னாடியே சிதைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ இந்த நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க. என் அப்பா கிட்ட எப்பவும் நன்றி கடன் பட்டவங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ கஷ்டங்களை சந்திச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் விட நான் கஷ்டப்பட்டது, பயந்தது இரவுகளில் வரும் கனவுகளாலும். என் குடும்பம் சந்திச்ச அவலங்கள் ஒவ்வொரு ராத்திரியும் என்னை நிம்மதியா தூங்க விடாது. அது எல்லாத்தையும் மீறி கொஞ்ச நாளா நான் அமைதியாகவும் எனக்குன்னு ஒரு நட்பு என்னவோ ஒரு ஜீவன் இருக்குங்கிற உணர்வுல நான் தூங்க ஆரம்பிச்சேன். அது நீ தான்னு சொன்னா நம்புவியான்னு தெரியல. பட் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அமைதியா தூங்குறேன். ஒரு நாளைக்கு உன்னை ஒரு முறையாச்சும் பார்த்துடணும். நான் உன்கிட்ட பேசினது என்னவோ குறைவுதான். ஆனா நான் உன்கிட்ட பேசுறப்போ நீ உன் பார்வையில கடத்தினது ஏறால. அது என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுது.
அன்னைக்கு நீ வராதப்போ மறுபடியும் தனிமையில தூக்கம் வரல. இனி இப்படி தானோன்னு பயம் வேற. அதான் உன் ஸ்ட்ரீட் பக்கம் வந்து நின்னுட்டேன். உன்னை பார்த்ததும் தான் நிம்மதியாச்சு. உன்கிட்ட நான் இப்படி பேசுறது நிச்சயமா சரியில்லை. ஆனா உன்னை என்னைக்கும் தப்பான எண்ணத்துல நான் அணுகவே இல்லை. படப்படன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டான். இது காதலோன்னு மட்டும் முடிவு பண்ணிடாதீங்க. சில உறவுகள், மனிதர்கள் நம்ம கிட்ட எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. வெறும் இருத்தலை மட்டுமே விரும்புவாங்க. அப்படி ஒரு ஜீவன் தான் அவன். யதார்த்தமான தொடக்கம், எதிர்பாரா நட்பு. ஏதேதோ செய்து வியக்க வைத்தான். எதற்கென்று குழம்ப விட்டான். எதாகினும் இருந்து விட்டு எதற்கிந்த ஆராய்ச்சி? ஏதோ ஒரு நொடியில், ஏதோ ஒரு தருணத்தில் எனக்கான ஆறுதலாய் நீ, உனக்கான தேறுதலாய் நான். இது காதல்காரியின் காதல் பிழைகள். காதலும் காதல் நிமித்தம். நான் தமிழ் வேது.